இந்த இளம் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன உடனே அதுக்கு மேல மறு பேச்சே இல்லை. தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே மறு பேச்சே இல்லை. ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வந்த உடனே மறு பேச்சே இல்லை. சில தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவர் தரிசனம் பார்த்து சொல்லிட்டாரா, சொப்பனம் பார்த்து சொல்லிட்டாரா, கண்ணை மூடி சொல்லிட்டாரா, அவரை தவிர வேற யாரையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த இளம் தீர்க்கதரிசி சாப்பிட்டு முடிச்ச உடனே எந்த தீர்க்கதரிசி உன சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அழைச்சார்னு சொன்னாரோ அதே தீர்க்கதரிசி போகிற வழியில சிங்கத்தினுடைய கையில அடிபட்டு நீ செத்துருவேன்றாங்க. அது அப்படியே நடந்தது. சில நேரத்துல நமக்கு நோ சொல்ல தெரியல அப்படின்னா வாழ்க்கையை இழந்துருவீங்க. சில நேரத்துல நீங்க நோ சொல்ல தெரியல அப்படின்னா உங்களுடைய ஊழியத்தை நீங்க இழந்துருவீங்க, உங்க பணத்தை நீங்க இழந்துருவீங்க, உங்க சொந்தக்காரங்களை இழந்துருவீங்க, உங்களுடைய கிருபையை இழந்துருவீங்க. நானும் சொல்றேன், சில நேரத்துல உங்களுக்கு நோ சொல்ல தெரியலன்னா உங்க உயிரையே நீங்க மாய்க்க வேண்டியது இருக்கும். அப்போ ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும். சில மனிதர்கள் வந்து என்னை எஸ் அப்படின்னு சொல்றதற்கு என்னை உந்தி தள்ளும் போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்றதற்கு எனக்கு கற்று தாரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை மேல உயர்த்தி கர்த்தரிடத்துல எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். ஒருவேளை ஒரு மனிதனுடைய பாசம் உனக்கு பெரிய பாசமாய் தெரியலாம், அந்த மனுஷனை போல இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, ஹல்லேலூயா, உன் வாழ்க்கையிலே ஆமென் சம்மதியாதே, சம்மதியாதே. பாவிகள் உனக்கு நயம் காட்டும் போது சம்மதிக்காத ஒரு கிருபை. ஆமென் சொல்லுங்கள்.